வருகிற 2026 தேர்தல் காலத்துல திமுக சாதகமா அமையுமா பாதகமா அமையுமாண்ணா? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை தான் காப்பி அடிச்சு மற்ற மாநிலங்கள்ல தேர்தல் அறிவிக்கையா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல செல்வாக்கு கிடையாது. அப்படிலாம் இப்ப வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்க மோடி காலங்கிற போய் அண்ணாமலை தமிழகத்தினோட பிஜேபி தலைவரான பிறகு மூல முடுக்கெல்லாம் பிஜேபி போய் சேர்ந்துருச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சீமான் தமிழ் பேசுங்கிற நல்ல விஷயம் பேசிட்டு இருக்காரு. மேல பேச்செல்லாம் பார்த்தா நல்லா கூட்டம் கூடுது. ஆனா அது ஏன் வாக்கு வங்கியா மாற மாட்டேங்கலாம்? டிவிக்கு புது கட்சிங்க எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லா என்ன முழுசா மக்களை போய் சந்திச்சு வர மாதிரி கரூர்ல பிரச்சனை கொஞ்சம் முடக்கிட்டாங்க. அவருடைய பரப்புரையா யாரு முடக்கல, அவரே முடங்கி வீட்டுல போய் படுத்துட்டு. திமுக மட்டும்தான் என்னோட முதல் எதிரி. திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் திமுகவுக்கு அவருக்கும் உள்ள ஒரு எதிர்ப்பு. திமுக யாருக்கு தீய சக்தினா சனாதன கும்பலுக்கு தீய சக்தி திமுக இல்ல. இப்ப டிவிக்கு ஆயிரம் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையர் வந்த பிறகு செயின் சார்ஜ் கோட்டை நமது கோட்டையாக போறதுன்னு ஒரு மேடையில பேசியிருக்காரு. தெருவுல நாயை கேட்டா ஓடுவோம், நம்ம சும்மா இருக்கிற வாயை கிளறுவோம். இதுதான் நம்ம வாழை டார்கெட்டு. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிருக்காரு, வாங்க அவரை வாயை கிளறுவோம். அதானக்கா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் பொன் ராசிப்பட்டுவானுங்களா? ஆமா. நீங்க திருப்பூர்ல ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா ஸ்டேட்ல விளையாண்டுக்கே கேள்விப்பட்டிருக்கேன். சமீபத்தில் உங்களோட ஆட்டத்தை நானும் நேரில் பார்த்தேன். மிக சிறப்பான ஆட்டம். ஏன் இந்த கிரிக்கெட் வாழ்க்கையை நீங்க தொடராம எப்படி இருந்துட்டீங்களா? கிரிக்கெட் வாழ்க்கை சின்ன வயசுல தொடங்கினது. உள்ளூர் போட்டியில் விளையாண்டு டிவிஷன் மேட்சுக்கு தேர்வு பெற்று நல்லா விளையாண்டேன். நல்லா விளையாண்டு வளர்த்து தென் தமிழ்நாடு கூட நல்லா விளையாண்டு நல்ல பப்ளிசிட்டியான சரியான வாய்ப்பு எனக்கு அமையல, கொடுக்கல. அதாவது நல்ல திறமையை விளையாண்டுமே கோவை கிரிக்கெட் சங்கம் அப்ப எனக்கு வாய்ப்பு வழங்க மறுத்துருச்சு. அப்ப பார்ப்பனர்கள் கை ஓங்கிட்டு இருந்த காலத்துல நம்மளுக்கு சரியான வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி தரல. ஏற்படுத்தி கொடுத்திருந்தா நானுமே சச்சின், சேவக், இவங்க ராகுல் டிராவிட் மாதிரி நானும் ஒரு பெரிய பிளேயரா வந்திருப்பேன். இந்திய அணியில் ஆடி இருப்பேன். இந்திய அணிலையும் பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஒதுக்குவாங்க. ஆனா தமிழகத்திலேயே தமிழக ஒதுக்குறாங்கன்னா அது ஒரு சாபக்கேடுதான் சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் திறமை இருந்துமே சரியாக தேர்வு செய்யப்படாதங்காட்டிக்கு அவங்களால மேல போக முடியல. அப்படியே அமுக்கப்பட்டுட்டாங்கல்ல, பார்ப்பனர்களால அமுக்கப்பட்டுட்டோம். திறமைகள் தெருவிளையாட சிறுவர்கள் பெரிய நிறைய கிடக்கு. அதை நம்ம தேடி பிடிக்கணும். ஆனா உண்மையிலே இந்தியா விளையாட்டுத்துறையில மிகப்பெரிய சிறப்பான இடத்தை பிடிக்கணும்னா திறமைசாலிகளை கண்டுபிடிச்சு அவங்களை உருவாக்கணும். கண்டிப்பா அதுக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சுக்குவான்னு இதை எடுத்துட்டு இதை ஒரு கணக்கு எடுத்துட்டு இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் திறமையை நிரூபிச்சு தமிழ்நாடு அன்னைக்கு கண்டிப்பா போய் இந்தியா ஆடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு குக்கிராமத்துல இருந்து கூட தேர்வு செய்ய நடராஜ் வந்தாரு. இன்னைக்கு நம்ம திருப்பூர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஆடுறாங்க. திருப்பூர் 4 பேர் ஆடுறாங்க. ஒரு சந்தோஷம். அருமையான பசங்க 4 பேர். அந்த தன்வந்து சிறிதுன்னு சொல்லிட்டு 4 பேர் நல்லா விளையாடுறாங்க. முன்ன இருந்து இப்ப திறமசாலை வெளிக்கொண்டு வர அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அளவுல தமிழ்நாடு செக்ரட்டரியில இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்காங்க. திருப்பூர்லயும் அந்த அளவுக்கு இருக்காங்க. பரவாயில்ல. இப்ப பாராட்டக்கூடிய விஷயம். இந்த ஐபிஎல் வந்த பிறகு நிறைய திறமைசாலி கண்டிப்பா உள்ள இருந்து வெளியே வந்திருக்காங்க. கண்டிப்பா ஐபிஎல் வந்ததை விட டிஎன்பிஎல் நீங்க ஆரம்பிச்சு டிஎன்பிஎல் இருந்து இன்னைக்கு நிறைய பிளேயர் உருவாக்கிருக்காங்க. நடராஜ் மாதிரி இல்ல. சந்தோஷம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. எப்படி சூப்பரா நல்லா பண்றாங்க. அவ்வளவுதான். உங்களை மாதிரி திறமைசாலிகள் கண்டிப்பா மேலும் மேலும் திறமை வெளிப்படுத்தி இந்திய அளவுல கண்டிப்பா ஆடணும். கண்டிப்பா ஆடுவாங்க. ஆடக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு. பரவாயில்ல. அது ஓகே, நல்ல விஷயம். ஆனா உங்களை பத்தி இன்னொன்னு கேள்விப்பட்ட, சினிமாவில நீங்க நடிச்சிருக்கா கேள்விப்பட்ட. உண்மையானா? கண்டிப்பா. எந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா? ஜப்பான் படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். ஜப்பான் படத்துல மறுபடியும் ஒரு 3 படத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்கிறேன். போயிட்டு இருக்குது. கிரிக்கெட் ட்ராக் விட்டுட்டு இப்ப சினிமா ட்ராக் முடிச்சிட்டீங்க. சினிமாங்கிறது எனக்கு சின்ன வயசுல ஒரு சினிமா மேல எனக்கு ஒரு ஆசை. தண்டவாளம் மாதிரி 2 பேரும் பயணம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா சினிமா ரொம்ப ஆசை. அப்புறம் இது கிரிக்கெட்டு சினிமா ரெண்டுமே எனக்கு ஒரு காதல்.
சினிமால உங்களுக்கு நடிக்க ஆசையா இயக்குனர் ஆசையானா? கதை எழுதுறதுக்கு ரொம்ப ஆசை. கதை ஆல்ரெடி நிறைய வச்சிருக்கேன் மனசுல. காதல் கதையா? நடிக்கிறது ரொம்ப ஆசை. எல்லாமே விளையாட்டு சம்பந்தப்பட்டது, காதல், ஒரு நவரசமான படைப்பு, அதுக்கு தகுந்த ஒரு கதை. அப்ப விரைவில் உங்களை வந்து சினிமாவில சாதிக்கக்கூடிய ஆளா பார்க்கலாம். நிச்சயம் பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே, நம்ம சினிமாவில திருப்பூர்ல இருந்து ஒரு ஆள் சீக்கிரம் மிக மிக உயரத்துல போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ஆனா கிரிக்கெட்டு, சினிமா இந்த ரெண்டை தவிர இன்னொரு கேள்விப்பட்ட நீங்க வந்து ஒரு பிரபலமான கட்சியில ஒரு தீவிரமான விசுவாசியாமலா? கண்டிப்பா. எந்த கட்சினா? ஒரு கொள்கை இப்படி போல இருக்கிற கட்சி நிக்கிறது தமிழ்நாட்டுல. ஏன்னா எங்களுக்கு உங்களுக்கே தெரியுமா? எங்களுக்கு கொள்கையெல்லாம் எங்களுக்கு நாங்க வந்து அரசியல் சாராத ஆளுங்க. எந்த கட்சினா? நான் திமுகவுல விளையாட்டு மேம்பாட்டு அணியில் இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பூர்ல. ஆனா நீங்க திமுக இருக்கேன்னு சொல்றீங்க. வருகிற 2026 தேர்தல் காலத்துல வந்து திமுக வந்து சாதகமா அமையுமா பாதகமா அமையுமானா? கண்டிப்பா சாதகமா தான் அமையும். எதாவது சொல்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைய வந்து பெண்களுக்கான திட்டத்தை நிறைய பண்ணியிருக்காரு. படிக்கும் மாணவர்களுக்கு, ஆரம்ப பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டத்துல நிறைய சத்தான உணவு சேர்த்தி, அதுபோக இலவச மகளிர் பஸ், மாத மகளிர் உரிமை தொகை மக்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்குறாரு. இதெல்லாம் வந்து இந்தியாவிலேயே வந்து யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. இந்தியாவில எந்த மாநிலத்திலும் செய்யாத நம்ம முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. இங்க தமிழ்நாட்டை பார்த்து மட்டும்தான் மற்ற மாநிலங்கள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை தான் காப்பி அடிச்சு மற்ற மாநிலங்கள்ல தேர்தல் அறிவிக்கையா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து மற்ற மாநிலத்தோட தேர்தல் அறிக்கை வந்து நம்ம தமிழகத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. நிச்சயமா காப்பி அடிச்சுதான் அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்துறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 505 தேர்தல் அறிக்கையில 367 தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிருக்காரு. நிறைவேற்றிருக்காரு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றினால 2026 தேர்தல் களத்துல திமுகவுக்கு சாதகமா அமையுங்க. 100% திமுக வெற்றி பெறு. திமுக கிட்ட சாதகமா அமைய மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமர்வார் முதலமைச்சராக. கண்டிப்பா நிச்சயமா அவர் தான் முதலமைச்சர். மக்களே முடிவு செஞ்சுட்டாங்க. ஆனா நீங்க திமுக வந்து 2026 வெற்றி பெறும் சொல்றீங்க. ஆனா இப்ப வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி பலமா இருக்குதுல்ல, அவங்களுக்கு எத்தனை அவங்களோட போட்டி போட தயாரா இருக்குமா? கண்டிப்பா நம்ம கூட நேரடியான அரசியல் எதிரி வந்து அதிமுக தான். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதோட சேர்ந்து தேசிய கட்சி ஆளும் கட்சியான பிஜேபி கூட்டணி சேர்ந்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாத்தானே இருக்கும். பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டுல செல்வாக்கு கிடையாது. அப்படிங்கிற இப்ப வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்க. வாக்கு வங்கி அதிமுக கூட்டணி வச்சு வாக்கு வங்கி அதிகப்படுத்துறதுக்குண்டான முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாக்கு வங்கிகள் தனியா கிடையாது. பிஜேபிக்கு தனியா வாக்கு வங்கி கிடையாது. மோடி காலங்கிற போய் அண்ணாமலை தமிழகத்தினோட பிஜேபி தலைவரான பிறகு மூல முடுக்கெல்லாம் பிஜேபி போய் சேர்ந்துருச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நயினா நாயகன் உள்ள வந்துட்டாரு. அவரு ஒரு அதிமுக மிகப்பெரிய ஒரு அமைச்சரா இருந்து தென் மாவட்டங்கள்ல அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அவர் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி பிஜேபிய இன்னும் மேலும் வளர்ச்சியடைத்தான செய்வாரு. பிஜேபி வளர்த்துறதுக்கு உண்டான அவங்க மீடியா தனியா வச்சிருக்காங்க. அதுலதான் வளருவாங்களே தவிர மக்கள் மத்தியில எந்த காலத்துல வளரவே முடியாது. தமிழ்நாட்டுல நிச்சயம் அவங்கள செயல்படுதான். தமிழகத்துல முதலமைச்சர் ஆகுறாங்களா ஆவாங்க 2ஆம் பட்சம். ஆனா இந்த தடவை அவங்களுக்கு ஓட்டு வங்கி கூடுமா குறைவா? தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மு.க.ஸ்டாலின் தான். வாக்கு வங்கி வந்து மக்கள் முடிவு செய்வாங்க. மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. ஆல்ரெடி திமுக கிட்ட மறுபடியும் வாக்களிக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவு செஞ்சாச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதிமுக பிஜேபி கூட்டணி நாங்க சொல்றத விட மக்களே சொல்லுவாங்க. 2026 தேர்தலில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பதிலீடு கொடுப்பாங்க. சரி, 2026 தேர்தல்ல பாக்கலாம். ரொம்ப போர்ஸ் இறங்குவாரா? அவர் எப்பவுமே போர்ஸ் இறங்குவாரு. ஆனா மக்கள் அவங்கள நிராகரிச்சுக்குவாங்க. சீமானவர் தமிழ் பேசுங்கிற நல்ல விஷயம் பேசிட்டு இருக்காரு. மேல பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் கூடுது. ஆனா அது ஏன் வாக்கு வங்கியா மாற மாட்டேங்கலாம்? தமிழ் தேசியங்கிறது வந்து என்னைக்குமே எடுபடாது. தமிழ்நாட்டுல தமிழ் தேசியங்கிறது என்னைக்கு எடுபடாது. அது எடுபடாது. எப்பவுமே
திராவிட பூமி இது, திராவிட மண். தமிழ்நாட்டுல தமிழ் பேசியிருந்தாலும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டை. தேசியங்கிறது தேசியம்னா ஒட்டுமொத்தமா தேசியம் ஆயிடும். தமிழ்நாடு என்னைக்குமே தமிழ்நாடுங்கிறது தனி, தேசியங்கிறது வேற. சமீபத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானவர் வந்து திமுகவை மிக கடுமையா விமர்சிக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா இருக்கும்? நான் தான் திமுக நேரடியாக எதிர்க்கிறேங்கிற ஒரு மன இதில் இருக்கு, ஒரு மன எப்படி சொல்றது, ஒரு மனநிலைமை இருக்கு. நான் தான் திமுக நேரடி எதிரி அப்படின்னு அவர் மட்டுமல்ல, மற்ற புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே திமுக விட்டு நேரடி போட்டிங்கிறத அவங்களா உருவாக்கி நினைக்கிறாங்க. இப்ப புதுசா உருவாக்குறது நம்ம நீங்க நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க டிவிகே பத்தி சொல்றீங்களா? டிவிகேன்னா அது ஒரு புது கட்சி தானே. விஜய் வந்து டிவிக்கு புது கட்சி தான் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லா என்ன முழுசா மக்களை போய் சந்திச்சுட்டு வரும்போது கரூர்ல பிரச்சனை வந்து கொஞ்சம் முடக்கிட்டாங்க அவருடைய பரப்புரைய. யாரும் முடக்கல, அவரே முடங்கி வீட்டுல போய் படுத்துட்டு. அது வந்து அது 2ஆம் படத்துல வச்சுக்கலாம். ஆனா 2026 தேர்தல வந்து விஜய் வந்து திமுகவை மிக கடுமையா விமர்சிக்காரு. அடுத்து வந்து நான் தான் முதலமைச்சர் ஒரு மனப்பிராந்திலே இருக்காரு. அவர் நீங்களே சொல்லிட்டீங்க, மனப்பிராந்தியில் இருக்கிறாரு. நடிகர் விஜய் வந்து எந்த மேடையில பேசினாலும் சரி, எப்ப பேசினாலும் சரி, திமுக மட்டும்தான் என்னோட முதல் எதிரி, திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் திமுகவுக்கு அவருக்கும் உள்ள ஒரு எதிர்ப்பு. அவருமே சீமான போன மனநிலையில அவரும் இருக்கிறாரு. திமுக எதிர்த்தான் நம்ம வந்து பெரிய காமிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து திமுக மட்டும்தான் இருக்கிறாரு. அவரும் ஒரு கைக்கூலி தான். அவர் கைக்கூலினாலும் ஆனா யாரு கைக்கூலி? யாரு? பாஜக கைக்கூலி. அவரு இல்ல, கைக்கூலியாத்தான் இன்னைக்கு செயல்படுறாரு. அவரோட நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. திமுக மட்டும் ஏன் இருக்கிறாரு அப்படின்னு காரணம் இல்ல. இருக்காருங்க, அவங்க கொடுத்த அஜெண்டா வச்சு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இல்லங்க, முதல் மீட்டிங்லயே பாத்தீங்கன்னா பார்வையிட்டாரு எதிர்த்திருக்காரு. முதல் மீட்டிங்ல இருக்காரு. கரூர் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எப்ப எடுத்திருக்காரு, எப்ப போர்ஸா பேசியிருக்காரு பாஜகவை. கரூர்ல முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு பரப்புரை தான் பண்ணிருக்காரு. 2 பரப்புரை பண்ணிருக்காரு. ஒண்ணு வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள, 2வது வரை இப்பதான் வந்திருக்காரு. இங்க ஈரோடு பாண்டிச்சேரியில பண்ணிருக்காரு. பாண்டிச்சேரி அதர் ஸ்டேட் அதை விடுங்க, இங்க தமிழ்நாடுக்குள்ள வந்து இப்ப 2வது வந்து பெரும்பதான் வந்திருக்காரு. 2வது கூட்டத்தில் ஏன் பேசல? பாஜக பேசியிருக்காருல, ஏன் பேசல? அது நீங்க அடுத்தடுத்து நீங்க பரப்புரைக்கு இடம் கொடுத்தா கண்டிப்பா பேசுவார். இடமெல்லாம் கொடுத்துட்டு இருக்குது. அவருதான் வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான ஒரு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. இடம் கொடுக்காம அவர் எப்படி ஒரு கூட்டத்தை போடுவாரு? எங்கேயுமே கூட்டமே போட முடியாது. காவல்துறை அனுமதி அளித்தா மட்டும்தான் போட முடியும். காவல்துறை பாதுகாப்போட அனுமதி கொடுக்குது. இவங்க அனுமதி வாங்கிட்டு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து காவல்துறை எங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு பொய்யான தகவலை சொல்லி மக்கள் மத்தியில் அப்படி அவங்களையே இது பண்ணிக்கிறாங்க. அவங்க அதாவது திமுக மட்டம் தட்டம்னு நினைச்சு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆனா அது ஒருபோதும் நடக்காது. தாவக என்னைக்குமே தற்கொலை கட்சி தான். கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. மீண்டும் இது கடைசி பண்ண மட்டும் இல்ல, மீண்டும் நடிக்க வந்துருவாரு, கவலைப்படாது. இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்திங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. திமுக யாருக்கு தீய சக்தினா சனாதன கும்பலுக்கு தீய சக்தி திமுக. இல்ல, அது சனாதன கும்பல் சொல்லலையா, தாவேக்காவோட தலைவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அவரு சொல்லியிருக்காருன்னா நான் சொல்றேன், திமுக வந்து தீய சக்தினா சனாதன கும்பலுக்கு தீய சக்தி திமுக. ஆனா தீய சக்திட்டார அவரோட மனசு எப்படி? அவர் தீய சக்தின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. தீய சக்தி தான் அவரை வந்து இயக்கிட்டு இருக்குது. RSS தீய சக்தி இயக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நீங்க மாத்துறீங்க. ஆமா, கண்டிப்பா இருக்கா. திமுக தீய சக்தி ஏற்றுக்குவாங்களா? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இதனால விஜய்க்கு மைனஸ் தான். தாவக கட்சி இந்த தேர்தல்ல 2020 தேர்தல்ல இப்ப எல்லாம் பேசுறாங்க, அந்த கட்சிக்கு மைனஸ் தான். மக்கள் தெளிவான மனநிலையில் இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாரு. நடிகர் விஜய் போற இடத்துக்கெல்லாம் கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு. இது வந்து ஓட்டு வங்கியா மாறுச்சுன்னா ஒரு முதலமைச்சருக்கு கண்டிப்பா ஆயிடுவாங்க. ஒரு நடிகர்னு வந்தா கூட்டம் வரதான் செய்யும். இது இன்னைக்கு நேரத்துல இல்ல, காலங்கிழமை நடந்துட்டு இருக்கிறது அந்த விஷயம். ஒரு நடிகரை பாக்குறதுக்கு நிச்சயம் கூட்டம் வரும். நடிகர் பார்க்க வர்றது இயல்பான விஷயம் தான். இது பெரிய விஷயமே கிடையாது. சாதாரண நடிகை கோவை செல்ல வந்தா கூட இன்னைக்கு கூட்டம் பயங்கரம் வரும். அப்ப நடிகர் விஜய்க்கு கூடுற கூட்டம் ஓட்டம் மாறாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா, நிச்சயம் ஓட்டம் மாறாது. அதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்றாரு, என்னோட ரசிகர்களை ஏமாத்த மாட்டேன், நான் அவங்களுக்கு நன்றி கடன் தீர்க்கத்தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவர் ரசிகர்கள் ஏமாத்த மாட்டாருல்ல, ஜனநாயகப்படுத்த எல்லாத்தையும் புரிய கொடுக்க சொல்லு. ரசிகர்கள் தன் ரசிகர்களுக்கு புரிய கொடுக்க சொல்லு. அது அவரோட தொழில். இது வந்து அவரோட சொந்த படம் கிடையாது.
அவர் இந்த படமா இருந்தா அவரை நம்பி பணம் போட்டது வேற ஆளு. டிவிக்கோட மிகப்பெரிய பலமா வந்து அண்ணாவின் கலந்து ஒரு மிகப்பெரிய அமைச்சரா இருந்த செங்கோட்டை இணைஞ்சிருக்காரு. அது அவருக்கு மிகப்பெரிய பலம் தானே. செங்கோட்டையும் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கடைசியில பார்த்தாரு என்னடா பண்றது, நம்மளுக்கு வேற வழி இல்லையேன்னு போய் டக்கு டிவிக்கில போய் சேர்ந்துட்டாரு. டிவிக்கு அவரும் டிவிக்கேன்னு கத்த வேண்டியதுதான். இப்ப டிவிக்கு ஆயாவும் சொல்லியிருக்காரு, செங்கோட்டை வந்த பிறகு செயின் சார்ஜ் கோட்டை நமது கோட்டையாக போறதுன்னு ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அப்ப அது உண்மையாதான் ஆகுமா? அவர் சொல்றதெல்லாம் நடக்குமா? ஆசை அவருக்கு எல்லாத்துக்கும் தான் இருக்கு ஆசை. முதலமைச்சர் ஈஸியா போய் அந்த நாட்கள் அது எத்தனை செய்யணும், எத்தனை மக்கள் பணி இருக்குது. இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க வேண்டியதுதான். அந்த படத்தில் நடிச்சு போட்டு இன்னைக்கு பட வாய்ப்பு நம்மளுக்கு வந்து 2-3 படம் சரியா போகல, உன்னை அடுத்து நம்ம தொடர்ந்து வெளியில நடிக்க முடியாது, அரசியல் வந்து ஒரு கை பார்க்கலாம், அதுலயும் சம்பாதிக்க வரல அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு வர்றாரு. அதுவும் நடக்காது, அது தோல்வியில முடியும். இப்ப வந்து விஜய் வந்து அடுத்த வர காலகட்டங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு தப்பு கொடுப்பாரா? உதயநிதி ஸ்டாலின் இங்க உச்சத்துல இருக்காரு. அவர் மலை, விஜய்ங்கிறது மடு. இந்த சமீபத்துல பல்லடத்துல ஒரு பெண்கள் மாநாடு போட்டிருந்தாங்க. ஆமா, மகளிரணி மாநாடு நடந்தது. அது வந்து கூட்டம் வந்து பயங்கரமா இருந்துச்சுன்னு சோசியல் மீடியா வந்துச்சு. இது வந்து திமுகவுக்கு ஓட்டா மாறுமா? கண்டிப்பா. மகளிர் எல்லாமே போன திமுக உறுப்பினர்கள் எல்லாம். நீங்க தான் கொஞ்சம் கூட்டம் கொண்டா ஓட்டா மாறான்னு சொல்றீங்க. இது வந்து கழகத்தினோட உறுப்பினர்கள் சொந்த கூட்டம், கட்சியோட சொந்த கூட்டம். மகளிர் வந்து உறுப்பினர் இருக்காங்க, அத்தனை பேர் கலந்துக்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கலந்து சிறப்பா இன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்காங்க குங்குமண்டலத்துல மகளிர் மாநாட்டை. இது வரைக்கும் கூட்டத்துக்கே வராதவங்க நாங்களும் வர்றோம், தளபதி பார்க்க வர்றேன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சியோடு அவங்க சந்தோஷமா இந்த மகளிர் மாநாட்டுக்கு அவ்வளவு பேர் வந்தாங்க. இதை கண்ணால பார்த்து நானே கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டேன். தமிழ்நாடு முதலமைச்சரை இன்னைக்கு அவங்க கடவுளா பாக்குறாங்க. இல்ல, அவர் அப்பாவத்தால பாக்குறாங்க. மக்கள் கடவுளா பாக்குறாங்க. குழந்தைகள அப்பாங்கிறாங்க. ஆனா அதையும் விஜய் அங்கிள் சொல்லி கலாச்சார அவரெல்லாம் முதல்ல நாகரீகத்தை கத்துக்கணும். ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லி பேசுறது ஒரு நியாயமான விஷயம். அவர் கட்சிக்கு தலைவராக இருக்கிறவர் இப்படி பேசுறது ஒரு அநாகரிகமான செயல். அரசியல் நாகரிகம் இது சுத்தமா இல்ல. அவருக்கு அரசியல் நாகரிகமே தெரியாது. அரசியல் இருந்தா 2026 தேர்தலில் வந்து எத்தனை முறை போட்டி இருக்குங்களா தமிழ்நாட்டுல 2 கட்சி தான். ஒண்ணு திமுக, ஒண்ணு அதிமுக. இன்னைக்கு அடிமை வளர்ச்சிக்குள்ள சிக்கி சீரழிஞ்சு சின்னாபந்தம் ஆயிட்டு இருக்கு. திமுக அதிமுகவுக்கு தான் நேரடி போட்டி. அதிமுக களத்துல இல்லைன்னு சொல்லியிருக்காரு விஜய். செல்லூர்ராஜ் கடுமை விமர்சிச்சிருக்காரு. மற்ற எல்லா கட்சிக்குமே திமுகவுக்கு எதிர்ப்பாங்க. இன்னைக்கு திமுக எதிர்த்தாக்க அவங்களை பெரிய காமிச்சுக்க முடியும். அதே போல நாம் எதிர்க்கிற கட்சி ஒரே கட்சி அதிமுக தான். மற்றவங்க எல்லாம் நம்மளுக்கு அது கட்சியே கிடையாது. காலகாலமா திமுக ஒரு நற்றப்படி கட்சி மாதிரி தேர்தலுக்கு முளைக்கு காணாம போயிரு. அதே மாதிரி விஜய் கட்சி நேரடி போட்டி அதிமுக தான். இன்னைக்கு அதிமுக பாஜகவுக்கு அடிமையாகி இன்னைக்கு சிக்கி சின்னாபின்னமாகிட்டு இருக்கு. எந்த ஒரு மாநில கட்சியுமே தேசிய கட்சியோட இணைஞ்சு போனாதான் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட இணக்கமா தானே இருக்கு. அதே மாதிரி அதிமுக வந்து பாரதிய ஜனதாவோட இணக்கமா இருக்கு. இது உள்ள அடிமைத்தனம் இல்லையா? இது போன தேர்தல் அப்படி இருக்கணும்ல. போன தேர்தல் நாங்க அண்ணா கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, இது பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அரசியல்ல நிரந்தர எதிரி கிடையாது, நிரந்தர நண்பர்கள் கிடையாதுன்னு பேரவை அண்ணாவே சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள திமுகவோட செயல்பாடு எப்படிலாம் இருக்கு? திமுகவோட செயல்பாடு எப்பவுமே சிறப்பா இருக்கு. இந்த எம்எல்ஏ நிதியில கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கூலுக்கு அவருடைய நிதியிலேயே இன்னைக்கு எக்கச்சக்கமாக வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு. அது போக நிறைய நீங்களே பாக்குறீங்க, நிறைய அவ்வளவு செஞ்சிருக்காரு. திருப்பூர் செல்வராஜ் எம்எல்ஏ வந்து அவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காரு. அவர் இன்னைக்கும் மக்கள் நண்பன் தான். திருப்பூர் மக்களோட நண்பர். அவர் எப்பவுமே திருப்பூர் மக்கள் நண்பன் தவிர மக்களுக்கு உண்டான வேலை அவங்க மக்களுக்கே தெரியும். எக்கச்சக்கமாக செஞ்சிருக்காரு. அப்ப 2026 தேர்தல்ல திருப்பூர் வந்து திமுகவோட கோட்டையா இருக்குங்களா? கடந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிச்சது. இன்னைக்கு திமுக கோட்டையாக கூட்டணி கட்சி பலத்தோட நிச்சயம் திருப்பூர்ல நிறுவனம் திமுக ஜெயிக்கும். இது திருப்பூர்லயும் மட்டுமல்ல, கொங்கு மண்டலம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேல கண்டிப்பா ஜெயிக்கும். 200 தொகுதி நிச்சயம் ஜெயிக்கும் திமுக. ஆனா மேடைக்கு மேல வந்து திமுக வந்து விமர்சிக்கிறது நடிகர் விஜய். ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா
நடிகர் விஜய விமர்சிக்கிற ஒரே ஆளு வந்து நாம் தமிழர் சீமான் தான் விமர்சிக்காரு. அதுக்கு என்னன்னா காரணம்? போட்டி அவர்கிட்ட தான் போட்டி, கடு போட்டி சீமானுக்குமே விஜய்க்கு தான் கடு போட்டி. முதலமைச்சருக்கா அவங்களுக்குள்ள கடு போட்டி, யாரு 3வது இடத்து பிடிக்கிற 4வது இடத்து பிடிக்கிற அந்த சண்டை தான் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. நாம் தமிழோட ஓட்டு வங்கி கூடிய குறைஞ்சது அவரு போராடுறாரா? அவங்களுக்குள்ள போட்டி அதேதான், நான் பெருசா நீ பெருசா போட்டி. அவங்க இங்க அரசியல் களத்துக்கு அவங்க சீன்லயே கிடையாது. நேரடி போட்டி அதிமுக திமுக அதிமுக மட்டும்தான். இதுல எந்த கட்சிக்கு இடம் இல்ல. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான். நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து எப்பயுமே இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுட்டு இருக்காரு, பிளாஸ்டிக் ஓடிட்டு இருக்காரு. என்னன்னா காரணம்? நீங்க சொன்னீங்க வேறு பிளாஸ்டிக் ஓடிட்டு இருக்குது, அதுதான் காரணம். தன்னை வந்து எல்லாரும் காமிச்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று பேசினா நம்ம டிவியில வருவோம், செய்தி சேனல்ல வருவோம்னு ஒரு பேசுறாரு. இப்படி அவரு பிரபலமான ஆளுநர், அவரு எதுக்கு அந்த விளம்பரத்தை விரும்ப போறாரு? அவரு பெரிய பிரபலமான யார் சொன்னாங்க? அவரால் பிரபலப்படுத்தி இப்படி பண்றது. அவரு விஜயலட்சுமி நடிகர் விஜயலட்சுமி கூட பிரபலம் ஆயிட்டாரா? அது என்னமோ அது உண்மையான விஷயம் தான். அது விஜயலட்சுமி மட்டுமல்ல, நிறைய பேர் பல லட்சுமி இருக்கா, பல லட்சுமி. அது நிஜம், பல லட்சுமி அவருக்கு உண்மையாலுமே அது லட்சுமி பண்ணிருக்காருங்களா? தேர்தல் காலத்துல பரபரப்பா இருக்க இந்த சூழ்நிலையிலையும் எங்க சேனலுக்கு பேட்டி கொடுக்க நேரம் ஒதுக்கிய அன்பு அண்ணனுக்கு நன்றி கலந்த வணக்கம். வணக்கம்.